இங்கே நீதிக்கு வழியில்லை என்ற வாசகங்களுடனே வரவேற்கின்றன நீதிமன்ற வாயில்கள். வீதிக்கு வீதி வட்டிக்கு வாங்கி வழக்கை நடத்துகின்றனர் தன்னை நிரபராதி என நிரூபிக்க போராடும் ஏழை வர்க்கத்தினர். சட்டைப்பையில் சரியான தொகையுடனே சாட்சி கூண்டில் ஏற்றப்படுகின்றன சாட்சிகள். நீதிக்கு முன் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டே வழங்கப்படுகிறது தீர்ப்புகள். சட்டத்தை சரியாக படிக்காமல் தான் நீதிபதி இருக்கையில் அமர்த்தப்பட்டாரா நீதிவான்? பணம் இருப்போருக்கு சாதகமாகவும் இல்லாதோருக்கு பாதகமாகவும் தீர்ப்பை வழங்கும் நீதிமன்றங்கள் நீதியின் இருப்பிடமா, பணம் இருப்போரின் சட்ட ஓட்டைகளா? சட்டத்தில் ஓட்டைகள் இல்லை, இங்கு சட்டமே ஓட்டையாகத்தான் இருக்கிறது. பணத்தாலும் பதவியின் பெயராலும் போடப்பட்ட ஓட்டைகள். உண்ணாமல் உறங்காமல் உடலை உருக்கி சேர்த்த காசு எல்லாம் வக்கீலின் வாய்க்கு வாங்கி போட்டு அளித்திடவா? சாட்டப்பட்ட குற்றத்திற்கு பெரும் தண்டனையை தாண்டி வலிக்கிறது அன்றாட காட்சிகளை அலையவிட்டு பார்க்கும் நீதிமன்றங்கள் தரும் வழி. வாய்தா வாய்தா என்றே வாழ்க்கை முடிந்து போனது. போட்ட வழக்குதான் இன்னும் முடியவில்லை. நீதிமன்றத்தின் சாட்சி கூண்டில் நித்தமும் ஏறுவதற்கு சிறைச்சாலையின் கம்பி கூண்டில் காலத்தை கடத்திவிட்டு போகலாம் என்று நினைக்க வைத்தே நிறைவு பெறுகிறது நீதிமன்றங்களின் அன்றாட அமர்வுகள். இத்தனையும் பார்க்க பிடிக்காமல் தானோ இரு கண்களையும் இருக்க கட்டி கொண்டு நிற்கிறாள் நீதி தேவதை. செய்யாத தவறுக்காக நீதி கேட்டு போராடும் ஏழை வர்க்கத்திற்கே தெரியும் அந்த வலியும் வேதனையும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் முன் நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அப்போதுதான் நீதிமன்றங்களால் அதிகம் தண்டிக்கப்படுவது நிரபராதிகளே என்ற நிலை மாறும். அநீதி நீதியாகவும் நீதிமன்றம் கோவிலாகவும் நீதிபதி கடவுளாகவும் மாறும் காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் நிரபராதி அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு அப்படியே தைக்கிற மாதிரி ஒரு கவிதை வரி இன்னைக்கு சூழல்ல எங்க பார்த்தாலும்